வாடி வா. என் மருமகிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்யறேன்னு பாரு. எனக்கு ஆளு பேர் இல்லைன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நல்லா கிளம்பி போயிருக்கீங்க, வெளியில இருந்து அழுதுட்டு வரீங்க? நான் சொன்னா நீ நம்பவே மாட்ட. சொல்லுங்க பாப்போம், நீங்க எது சொன்னாலும் நம்புற மாதிரிதான் இருக்காது. நான் குழுவுக்கு காசு கட்ட போனேன் அந்த தெருவுக்கு. குழுவுக்கு காசு கட்டவா இவ்வளோ மேக்கப் போட போனீங்க? ஐயா நான் ஊருக்கு வேற கிளம்பிட்டேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட சொன்னாதானே தெரியும். நேத்து ஊருக்கு போறேன்னு போகல, அதான் ஊருக்கு போலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே குழு காசு கேட்டு போன் பண்ணாங்க. சரி போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். என் பின்னாடியே அந்த அடுத்த தெருவுக்காரி வந்து என் வீட்டு முன்னாடி கத்திரிக்காய் தோட்டம் இருந்துச்சுடி, அந்த கத்திரிக்காய் எல்லாம் காணா, நீ தான் புடிங்கிட்டு போனேன்னு சொன்னா. அதுக்குதான் நான் சொல்லிட்டு வந்தேன், வாடி வா என் மருமகிட்ட சொல்லி உன்னை என்ன செய்ய சொல்றேன்னு பாருன்னு வந்தேன். நீங்க திருடுனீங்களா? என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். எங்க வீட்லயே போய் கோழியை திருடிட்டு வந்தவங்க தானே நீங்க. சரி வாங்க போய் சண்டையை போட்டு வந்துருவோம். ஆமாவா? பாத்தீங்களா எப்படி நான் சண்டையை போட்டேன்னு? நான் அப்பவே சொன்னேன் அவளுகிட்ட, வேணாண்டி என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க, என் மருமக வந்தா நீ தாங்க மாட்டேங்கன்னு சொன்னேன். அவன் மருமகளை கூட்டுவா. மருமக பெரிய திருடியா? அடுத்த வீட்டுல என்னடி சொன்ன? திருடி. அப்ப நான் போய் வீடு விட திருடிட்டு வரேன். இப்படி எல்லாம் பேசுற மாதிரி இருந்தா நானும் இனிமேல் இந்த வீட்டுலயே இல்லன்னா வீட்டை விட்டு வேலையில போ. ஐயோ உங்க பையன் வேற காணுமே. எதுக்கு நீ இப்படி பேசுற? நானும் திருடிட்டா பாரு. ஆமா அத்தை, அன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து 2 கோழி திருடினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறத புடிங்கி தின்றீங்க. என் மகளுக்கே சின்னதா ஒரு பொருள் அன்னைக்கு பண்ண, இப்ப பண்ணுறா நானு. இப்ப நீங்க பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. இருந்தாலும் உங்களை போய் திருடின்னு சொல்லிட்டாங்க, சண்டை போட்டு வந்தேன். என்ன போய் சொல்லலாமா? நீங்க சொல்லக்கூடாதான். சரி எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். சமையல் பண்ணிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் அப்பயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே சண்டையா வந்துச்சு. சரி என்ன குழம்பு வச்சீங்க? என்ன குழம்பு வைக்க போற? பெருசா கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சிருக்கேன். என்ன சொன்னீங்க? கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சிருக்கேன்னு. கத்திரிக்காய் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இல்லையே. கத்திரிக்காய் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இல்லாட்டி என்ன? அப்பதான் குழுவுக்கு போயிட்டு வரும்போது புடிங்கிட்டு வந்தேன் அவ தோட்டத்துல இருந்து வீட்டு முன்னாடி. கேட்டேன்